எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் மனோன்மணி, வயசு 33 ஆகுது. எங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது உரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா தனுசும் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் வரும் பார்த்துட்டு வராங்களா. இவங்க குடும்பம் அதை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சதாக சொல்லியிருக்காங்க. இப்போ சொந்தமாக ஒரு பேபிக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயாரித்து சேல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேபி டேக்கர் சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வந்து பல பேர் இவங்க டேக்கர் பேபி விட்டுட்டு போயிருக்காங்கம்மா. அப்புறம் ஆள் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க கஸ்டமர்ஸ்க்கு நல்ல பேபி ஃபுட் கிடைக்கலன்னு இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்கம்மா. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண இவங்களே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இப்போ பெரிய ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்படி 2 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க நல்ல ரெவன்யூ வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்லு ஆயில் மில்லுன்னு 3 மில் வச்சு எடுத்து நடத்துகிறாங்கம்மா. இவங்க அம்மா வீட்டை பார்த்துட்டு அவசியமாக இருக்காங்கன்னா இவங்க பரம்பரையாகவே நல்ல வசதியான ஃபேமிலி தான்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்கன்னா இவங்க பேரண்ட்ஸ்க்கு பையன் இல்லாததால அவங்களுக்கு அப்புறம் எல்லா சொத்தும் இவங்க 3 பேருக்கு தான் பிரித்து வரணும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்கிறாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் துறைமுகத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் தவறிட்டாங்கன்னா இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் தான் இருக்காங்களாம்மா. இப்போ அதுலேருந்து மீண்டும் வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் செட் பண்ணி வரணும் பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் எல்லாம் சென்னையில் தான் இருக்குது சொல்லியிருக்காங்கம்மா. அதனால தான் வேலைக்கு போகணும் அவசியம் சொல்லியிருக்காங்க. இவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்கள மரியாதை நடத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களையும் நல்லபடியாக மரியாதை நடத்தி நல்லபடியாக பார்த்துப்போம் சொல்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஒரு உண்மையாக இருந்தால் கூட பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா இவங்க உங்களை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பாங்க. எங்கள் பேர் சாந்தா, வயசு 33 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா தனுசுன்னு சொல்கிறாங்கம்மா. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஸ்கூல் வரை தான் படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக ஹோம்மேட் ஹேர் ஆயில் செஞ்சு வித்துட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு அதை பற்றி தெரியாததால் ஒரு ஆள் போட்டு ஆன்லைன் சேல்ஸ் கவனிச்சிட்டு இருக்காங்களாம்மா. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சில வருஷம் முன்னாடி தான் தவறிட்டாங்களா. இவங்க பேரண்ட்ஸ் பரம்பரையாகவே நல்ல வசதியான ஆள் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கதான் சொல்கிறாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்டு இவங்க பையன் சின்ன வயசாக இருக்கும்போது இவங்க விட்டுட்டு தனியாக போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்மக்கிட்ட டீட்டெயிலாக எதுவும் கேட்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா. இவங்க சில மாதம் முன்னாடி தான் இவங்க பேரண்ட்ஸ் சொத்தை இவங்களும் எங்கள் அக்காவும் பிரித்து எடுத்துக்கிட்டாங்களா. அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க உழைச்சி சாப்பிடணும்னு ஆசைலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸ் கூட இவங்க பேஷனுக்காகவும் தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு தான் இந்த பிஸ்னஸ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. இதில் வர ப்ராஃபிட் பணத்திலேருந்து ஒரு 50% ஆதரவற்ற ஒரு ஆசிரமத்துக்கு தான் வருஷத்துக்கு ஒரு முறை டொனேட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போ துணை வேலைக்கு போகணும் அவசியம் சொல்லியிருக்காங்க. வீட்டோட வந்திருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இவங்க கூட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இருந்தால் போதும் தான் நினைக்கிறாங்கம்மா. ஏன்னா இவங்க ஆல்ரெடி லைஃப்பில் பல கஷ்டத்தை கடந்து வந்துட்டாங்கம்மா. அதனால் இருக்கிற இந்த லைஃப்பை நல்லபடியாக ஒரு லைஃப் பார்ட்னர் கூட வாழலாம்னு முடிவு பண்ணி இப்போ தேடிட்டு இருக்குதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு யாரும் இல்லாமல் தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்கள அப்ரோச் பண்ணலாமா. மீதி இருக்கிற கொஞ்சம் காலத்தை ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கூட சந்தோஷமாக கிடைக்கணும்னு சொல்லிக்கிறோம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.